புத்தா இறந்ததுக்கு அப்புறம் என்ன ஆச்சுன்னா அவரோட டீச்சிங்ஸ் வந்து ஓரலா இருக்கு, எல்லாரோட மைண்டுக்குள்ள இருக்கு. தே ஹேவ் சம் நாலேஜ், பட் அதை கம்பைல் பண்ணல, புக்கா வந்து எழுதல. ஸோ அதுக்காக என்ன பண்றாங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் புத்திஸ்ட் கவுன்சில் வாஸ் ஸ்டார்டட் இன் 483 BCE. ஒரு கவுன்சில் நடத்தினா அதுக்கு ஒரு பிரசிடென்ட் ஆஃப் சேர்மேன் இருப்பாங்க இல்லையா, அந்த கவுன்சிலை ஹெட் பண்றவங்க. வாஸ் ஹெடட் பை மகா கசப்பா அப்படிங்கிறவரு. ஸோ ஹி வாஸ் அ டிசிபிள் ஆஃப் புத்தா. என்ன பண்ணாங்க அப்படின்னா 2 புக் கம்பைல் பண்றாங்க, சுத்த பிதக்கா அண்ட் வினய பிதக்கா. ஹிந்துயிசம்க்கு எப்படி பகவத்கீதா இருக்கு, மகாபாரதா இருக்கு இல்லையா, அந்த மாதிரி புத்தாவோட டீச்சிங்க்கு புத்திசம்க்கு பிதக்காஸ் தான் ரொம்ப முக்கியம். சுத்த பிதக்கால ஃபுல்லாவே என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா புத்தாவோட டீச்சிங்ஸ் அதை எல்லாமே கம்பைல் பண்ணது இந்த சுத்த பிதக்கால. வினய பிதக்கா என்ன கம்பைல் பண்ணியிருப்பாங்க அப்படின்னா மோனஸ்ட்ரிக் ஆர்டர்ஸ். மோனஸ்ட்ரிக் ஆர்டர்ஸ்னா மாங்ஸ் இருக்காங்க இல்லையா, சங்கு நம்ம பார்த்தோம் இல்லையா, அந்த மோனஸ்ட்ரிக் குரூப் அவங்க என்ன மாதிரி டிசிப்ளின் ஃபாலோ பண்ணணும், அது அவங்க என்னென்ன மாதிரி ரூல்ஸ் பிராக்டிஸ் பண்ணணுங்கிறது இந்த வினய பிதக்கால இருக்கு. சுத்த பிதக்கா வாஸ் கம்பைல்ட் அண்டர் டைரக்ஷன் ஆஃப் ஆனந்தா, அவரோட டிசிபிள். அண்ட் வினய பிதக்கா வாஸ் ரிசைட்டட் பை உபாலி. செகண்ட் புத்திஸ்ட் கவுன்சில் நடக்குது, இட் வாஸ் பிரசிடெட் பை சபக்கமி. ஸோ இங்க என்ன பண்றாங்க அப்படின்னா புத்திசம் வாஸ் ரெண்டா டிவைட் ஆகுது இந்த பீரியட்லயே. தேர்ட் புத்திஸ்ட் கவுன்சில் நடக்குது, இட் வாஸ் ஹெல்ட் அஸ் பாட்டாலிபுத்ரா. ஸோ இதை வந்து பண்ணவர் தான் கிங் அசோகா. அபிதம்ம பிதக்கா வாஸ் கம்பைல்டு ஹியர். அபிதம்ம பிதக்காங்கிறது பிலாசபிக்கல் ஆஸ்பெக்ட் ஆஃப் புத்திசம். பிலாசபிக்கல் ஆஸ்பெக்டை டீல் பண்றது இந்த அபிதம்ம பிதக்கா. இது மூணு தான் புத்திசமோட ரிலிஜியஸ் டெக்ஸ்ட். ஃபோர்த் புத்திஸ்ட் கவுன்சில், இது ரொம்ப ரொம்ப முக்கியம். இட் வாஸ் பிரசிடெட் பை வாசுமித்ரா. இங்க வந்து புத்திசம் வாஸ் டிவைடட் இன்டு 2 மேஜர் செக்ஷன், ஹினாயன புத்திசம் அண்ட் மகாயன புத்திசம். ரெண்டு பேரோட பிராக்டிஸும் கம்ப்ளீட்டா ஆப்போசிட்டா இருக்கும்.